வணக்கங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 2016 ஆகஸ்டில் குரு பெயர்ச்சி சிம்மத்திலிருந்து அவர் கன்னிக்கு போகிறார். உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அவர் செப்டம்பர் மாதம் 2017 வரைக்கும் இருக்கார். இது நாள் வரைக்கும் 3ஆம் இடத்துல குரு இருந்தார். 3ஆம் இடத்து குருங்கிறது விசேஷமே கிடையாது. நமக்கு நிறையா சிரமங்களும் தொல்லைகளும் இடைஞ்சல்களும் நம்ம கூட இருக்கிறவனே நம்மளை குழிப்பறிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் விலகி 4ஆம் இடத்து குருங்கிறது 3ஆம் இடத்துல போன வருஷம்லாம் இருந்தார் பாருங்க, அதை விட எவ்வளோ ஒரு 70% உங்களுக்கு பெட்டரான பொசிஷனாக கொடுப்பார். எப்படிலாம் எந்த விதத்தில் கொடுப்பாருன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களோட ஹெல்த்தில் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஆயுள் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு தொல்லைகளோ தடைகளோ உங்களுக்கு இருக்காது, கவலைப்பட வேண்டாம். வீடு வாகனம் அதை வாங்கும் போதோ விற்கும் பொழுதோ லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் தயவு செஞ்சு நன்னா பார்த்து வாங்கிறது முக்கியம். ஏன்னா 4ஆம் இடத்து குரு என்ன பண்ணுவார், இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் வேல்யூ. யாராவது வந்து 4 லட்ச ரூபாய்க்கே கிடைக்குது வாங்கிக்கலான்னு யாராவது ஒருத்தன் வருவான். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 1000 ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதை வாங்கும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து வாங்கும்பொழுது நல்ல யோகமான வீடோ வாகனங்களோ அந்த யோகங்களோ நிச்சயமாக உங்களுக்கு அமையும். அதுக்கு அடுத்தது உங்களோட கெரியர் ஆர் பிஸ்னஸ். அதில் டெஃபினட்டாக இந்த ஆகஸ்டிலிருந்து ஜனவரி 2017 வரைக்குமே ரொம்ப யோகமான காலங்கள், படிப்படியான முன்னேற்றங்கள் கிடைக்கும். சில பேருக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தீங்கன்னா, நான் வேலை ட்ரை பண்ணுறேங்க, ஆஃபீஸில் ஒரே ப்ரெஷரு, பாஸ் மாறிட்டான், ஒரே தொல்லை பண்ணுறான், அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வேறு வேலை கிடைக்கும், உத்தியோகங்கள் கிடைக்கும், ப்ரமோஷனோடு கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு பொசிஷனோடையும் ஃபினான்ஷியல் க்ரோத்தோடையும் கிடைக்கும். அப்போ என்ன ஆகும், ஏற்கனவே பாஸ் கமிட்மெண்ட் இருக்கு, அந்த கமிட்மெண்ட் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி படிப்படியாக குறைச்சி ஒரு யோகமான காலங்களாக நிச்சயமாக நீங்கள் வருவீங்க, கவலைப்படாதீங்க. ஓகே, ஆன் தி பர்சனல் சைடில் உங்களுக்கு ஃபேமிலியில் எந்த சிக்கல்கள் தொல்லைகள் சில எதிர்பார்ப்புகள் இருக்குது. கல்யாணம் பண்ணோம், இல்லை கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கலை, டிலே ஆகுது, இல்லை வீட்டில் தேவையில்லாத ப்ராப்ளம் சார், இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இதெல்லாமே கிளியர் ஆகிடுங்க, கவலைப்படாதீங்க. இன்னொன்று, ஏன் நான் வந்து ஆகஸ்ட்லேருந்து ஜனவரி வரைக்கும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன்னா, ஜனவரி 2017 சனி பகவான் என்ன பண்ணுறார், இப்போ இருக்க விருச்சிகத்திலிருந்து அதிச்சாரத்தில் தனுர் ராசிக்கு போகிறார். அது உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றது. அப்போது சில யோகங்களை குறைக்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ணுவார், ஆனால் அவர் கெடுக்க மாட்டார். ஈ வில் ட்ரை. ஏன்னா 4ல் குரு இருக்கிறது உங்களுக்கு சில விதங்களில் யோகங்களை கொடுக்கறதுனால கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த குரு பகவான் கொடுத்துருவார். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இதெல்லாமே இந்த ஒரு வருஷங்கள் உங்களுக்கு அமையிற பலன்களாக இருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன், பல வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் புதுசாக நீங்கள் பார்க்குறவரா இருந்தேன்னா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் மிதுன ராசி, அப்போ மிதுன ராசி அப்படின்னா என்ன, 9 கிரகங்கள் இருக்குது. அந்த 9 கிரகங்களோட கூட்டு இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை டிசைட் பண்ணும். அது எதுலேருந்து தெரியும்னா உங்கள் ஜாதகத்திலேருந்து தெரியும். இந்த ராசிங்கிறது என்னன்னா, இந்த 9 கிரகங்கள் இருக்கு பாருங்க, அதில் சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகம், நீங்கள் பிறக்கும் பொழுது 12 ராசிகள் இருக்கு. அதில் மிதனம் அப்படிங்கிற ராசியில் சந்திரன் இருந்த பொழுது நீங்கள் பிறந்ததுனால நீங்கள் மிதன ராசின்னு சொல்கிறீங்க. அப்போது 12 ராசி இருக்குது அப்படின்னா இந்த உலகத்தில் பிறந்த 12 பேரில் ஒருத்தரப்போ மிதன ராசி தானே. அப்போ 600 கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ 50 கோடி பேர் மிதன ராசி தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் உங்களை மாதிரியே லைஃபு, உங்களை மாதிரியே ஃபேமிலி, உங்களை மாதிரியே கெரியராக இருக்கும் இருக்காது, வேற வேற மாதிரி இருக்கும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி என்ன, ஒவ்வொரு கிரகத்துக்கு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும் உங்கள் ஜாதகத்தில். ஒரு கிரகம் உங்களோட தொழில் ஆர் பிஸ்னஸை டிசைட் பண்ணணும், அவர் எவ்வளோ தூரத்துக்கு பலமாக இருக்காருன்னு பார்க்கணும், இல்லை எவ்வளோ வீக்காக இருக்காருன்னு பார்க்கணும். அப்புறம் உங்களோட சில பேர் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, தனஸ்தானமே பலமாக இருக்காது, அப்போது ஒர்க் பண்ணால் கூட அவருக்கு பணமே வராது. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு 9 கிரகத்தோட இன்ஃப்ளூயன்ஸை உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, பை காட்ஸ் கிரேஸ் எங்களோட வெப்சைட் yourgoodtime.in, நேராக அந்த வெப்சைட்டுக்கு போங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணலாம். அதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்னு வரிசையாக கேட்கும். பொறுமையாக அதெல்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள். பை காட்ஸ் கிரேஸ் ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ல்ட்
உங்களோட ஜாதகத்துக்கான பலன் இருக்கு பாருங்க, அதை அப்படியே வீடியோவாகவே நீங்கள் அப்படியே லைவாக பார்ப்பீங்க. இது வந்து உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் சரி 2010 எப்படி இருந்தீங்க, 11 எப்படி இருந்தீங்க, 12 எப்படி இருந்தீங்கன்னு ஒரு வீடியோஸ் உங்களுக்குன்னு வரும். சரி 2015 எண்டு வரைக்கும் வரும். சரி 2016 குரு பயிற்சிக்கு அப்புறமா நான் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான உங்கள் பாயிண்ட். ஏன் இந்த பாஸ்ட்டு கொடுத்துருக்கோன்னா, நான் எப்படி ஜோசியம் பார்க்கணும்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் லைஃப்பில் எப்படி இருந்ததுன்னு பார்க்கணுன்னா அந்த வீடியோஸை பார்த்தா தெரியும். ஃப்யூச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா பெய்டு சர்வீசஸ் நாமினலாக வச்சுருக்கோம். உங்களுக்கு அது எதெல்லாம் தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, நம்ம இந்து சம்பிரதாயத்தில் பார்த்தீங்கன்னா கடவுள் ஒரு கடவுள் கிடையாது, ஏகப்பட்ட கடவுள்கள் இருக்கார். பட் எல்லாமே ஒன்று தான். ஏன் இவ்வளவு கடவுளாக மாறி மாறி இருக்கார்? சே ஃபார் எக்ஸாம்பிள் முருகன் இருக்கார், பெருமாள் இருக்கார், சிவன் இருக்கார். சரி சிவன் எடுத்துக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் சிவன் எவ்வளோ இடத்துல இருக்கார். எல்லாமே ஒரே ஸ்டாண்டர்ட்ஸ் சைஸ் சிவனில் இருக்காரா? இல்லை. திருவண்ணாமலை போனால் அண்ணாமலையாருங்கிறோம், மயிலாப்பூர் போனீங்கன்னா அவரை கபாலீஸ்வரருங்கிறோம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சிவனுக்கு வேறு வேறு பேர் வைக்கிறோம். ஒரே சிவபெருமான் ஏன் வைக்கலை? அது எல்லாமே தாத்பரியங்கள் இருக்குது. சரி இந்த சிவனே ஏன் இவ்வளோ 1000 சிவன் கோயில்கள் இருக்குது? ஒரே ஒரு சிவன் கோயில் வச்சு இதுதான் நீங்கள் வழிபடணும்னு நம்ம முன்னோர்கள் பண்ணியிருக்கலாமே, பண்ணலை. ஏன் அவள் பண்ணலைன்னா, அவளுக்கு எல்லாமே தெரியும். நம்மளோட அடுத்த சந்ததிகள்லேருந்து பல 1000 வருஷம் கழிச்சு மனுஷன் பிறந்துட்டே இருப்பான். அவன் கஷ்டப்படும் போது அவனுக்கான ஒரு கோவிலை கட்டினா யோகங்கள் வரும் அப்படின்னு கட்டினது தான் இவ்வளோ 1000 கோவில்கள். அதெல்லாம் இன்னைக்கு தெரியாமல் போயிடுது. என்ன ஆயிடுதுன்னா, லேட்டர் ஸ்டேஜஸில் ராகு சரியில்லை, ராகு ஒரு கோவில் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி 9 கிரகத்துக்கு கும்பகோணம் போனீங்கன்னா 9 கிரகத்துக்கான கோவில் இருக்குது. சூரியனுக்கு சூரியனார் கோவில், சந்திரனுக்கு திங்களூர். சார் நல்லா போயிட்டு வந்துட்டேன், பலனே வரல. நிறைய பேர் எங்கிட்ட நான் பார்த்துருக்கேன். பட் ஆக்சுவலி அப்படி கிடையாது. ஒரு கிரகத்துக்குன்னு யாரும் கோவில் கட்டவே இல்லை. சரி அப்போ கோவில் எது கட்டினாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? உங்களோட ஜாதகம் மாதிரியே ஒரு ஜாதகம் ஒரு 1500 இல்லை 2000 வருஷத்துக்கு முன்னாடி நிச்சயம் ரிப்பீட் ஆகிருக்கும். அப்போது அன்னைக்கு என்ன ஜாதக பலன் இருக்கோ அதே தான் இந்த காலத்தில் உங்களுக்கும் இருக்கும். அப்போ கஷ்ட காலங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதனுக்கு வரும்பொழுது என்ன மாதிரி ஜோசியர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா? என்ன மாதிரின்னு சொல்லக்கூடாது, முன்னோர்கள் மகரிஷிகள் அவங்க எழுதினதெல்லாம் வச்சு தானே நாங்கள்லாம் படித்து உங்களுக்கு சொல்கிறோம். நம்ம எதுவும் கண்டுபிடிக்கலையே, அவங்க கண்டுபிடிச்சி சொன்னதை நம்ம சொல்கிறோம். அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ராஜாவாக இருக்காருன்னு வச்சுக்குவோம். ராஜா உன் ஜாதகத்தில் இந்த கிரகம்லாம் சரியில்லை, உனக்கு இந்த மாதிரி தசை நடக்கிறது, இது சரி கிடையாது. உன்னோட நட்சத்திரம் சே ஃபார் எக்ஸாம்பிள் மிருகசீஷமோ திருவாதிரையோ புனர்பூசமோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிவபெருமான நட்சத்திரம் இது திருவாதிரை. ஸோ 2 நட்சத்திரத்துக்கு உங்கள் நட்சத்திரமும் சிவபெருமான நட்சத்திரமும் சேர்த்து ஒரு கணக்கு, அது உள்ளே போனால் போயிட்டே இருக்கும், போர் அடிக்க வரும்ல. அப்படியே அந்த உங்களோட ஜாதத்துக்குன்னு ஒரு கோவிலை கட்டுவாங்க. அது எதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் எங்கள் வெப்சைட் வந்தீங்கன்னா அதில் ரெமெடி நீங்கள் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்குங்க. நன்றி, வணக்கம்.